அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 3/4/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்றைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் 41.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கரூர் பரமத்தியில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம் பொறுத்தமட்டில் 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சேலம், தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே பதிவாகி இருக்கும். இன்று ஏப்ரல் 3 பொறுத்தமட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டம், தென் மாவட்டமான தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும். அதாவது மழை பதிவாகும் போது இடி மின்னலுடன் கூடிய மழையாக பதிவாகும். டெல்டாவில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழை பதிவாகும். வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வெப்பநிலை எச்சரிக்கை பொறுத்தமட்டில் தூத்துக்குடி, விருதுநகர், கரூர், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பம் பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். புதுச்சேரி பொறுத்தமட்டில் 33 டிகிரி செல்சியஸும், காரைக்காலில் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக மழை பதிவாகும். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவில் இன்று வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும். கேரளா பொறுத்தமட்டில் இயல்பை விட இன்றைய தினம் சற்று கூடுதலாக வெப்பம் பதிவாகும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன்
நன்றி, வணக்கம்.